வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைக்ரோசாஃப்ட் கோர்ஸில் 4th மாடல் சர்டிஃபிகேட் எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4th மாடல் கோர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த கம்ப்ளீட் பண்ண கோர்ஸோட சர்டிஃபிகேட் லிங்க்கை லிங்க்டின் ப்ரொஃபைலில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் அட்டன் பண்ண மைக்ரோசாஃப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மை கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட் பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே இருக்கக்கூடிய அட்ரஸ் பார் அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் பாரில் இருக்கக்கூடிய யூஆர்எல் டோட்டலாகவே காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். டோட்டலாக அந்த யூஆர்எல் அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். யூஆர்எல் ஐடி காப்பி பண்ண பிறகு அடுத்து லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ப்ரொஃபைலில் கீழே வந்தீங்கன்னா லைசன்சஸ் அண்டு சர்டிஃபிகேஷன்ஸில் இருக்கும். அதில் மேலே இருக்கக்கூடிய ஆட் பட்டன் ப்ளஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். நேம் வந்து க்ரீன் ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட், என்ன கோர்ஸ் முடிச்சிங்களோ அது. அடுத்தது இஷ்யூவிங் ஆர்கனைசேஷன் மைக்ரோசாஃப்ட். நெக்ஸ்ட் இஷ்யூ டேட், இப்போ எந்த டேட்டில், February 2024. ஸோ எக்ஸ்பைரேஷன் டேட் போட தேவையில்லை. அடுத்தது க்ரெடென்ஷியல் ஐடி, அது போட தேவையில்லை. க்ரெடென்ஷியல் யூஆர்எல், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் முடித்த பேஜில் காப்பி பண்ண யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கில்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். அடுத்தது மீடியா, அதில் ஆட் மீடியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோடிய ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜாக கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஆட் ஆகிடும். 4th மாடல் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5th 6th 7th பழைய ப்ரொசீஜர்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.